ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது கிரிப்டோ நவே. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பெர்லே லேப்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பற்றின ஆட்ராப் கைடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிரிப்டோவில் சாப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜாயின் பண்ண ஒவ்வொரு யூஸருக்கும் $1,000 $15,000 வரைக்கும் ஆட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பலை அப்படின்னா ட்விட்டரில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ரூஃப்ஸ் நிறையா உங்களால் பார்க்க முடியும். சேம் அந்த ப்ராஜெக்ட் போலவே இவங்களாலையும் பண்ண முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ப்ராஜெக்ட்டுமே சேம் தான். அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இவங்களுக்குமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் இதை வந்து வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் காண்டி தான் சொல்கிறேன். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், ஆட்ராப்ஸ் எனக்கு எப்போல்லாம் கண்டென்ட் கிடைக்குதோ அப்போ எல்லாமே நான் ஃபஸ்ட்டு அங்கே ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ணிட்டு வீடியோ போடுவேன். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்துலாம். முன்ன சொன்ன போலவே இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு பெர்லே லேப்ஸ். இவங்க ஒரு Web3 AI ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ஸ். நம்மகிட்ட இருந்து இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து AI வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $17.5 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்வொர்க் வெஞ்சர்ஸ், காயின் ஃபண்ட், ஆஸ்கி கேபிட்டல், வெல் நோன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க பேக்கப்பும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டோக்கன் அண்ட் ஆட்ராப் வந்து கன்ஃபார்ம்டாக இருக்கும். அவங்க ஓப்பனாக சொல்லலை, பட் ஆனால் கன்ஃபார்மாக டோக்கன் வரும். பாயிண்ட் சிஸ்டம் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆட்ராப் இருக்கும். அண்ட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சொலானா வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதில் பீட்டாக்கு வந்து நீங்கள் சைன்அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு மெஜாரிட்டியான பார்ட்ஸ் மட்டும் தான் அன்லாக் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஆக்சஸ் வந்து கொடுக்கல. நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆக்சஸ் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ஆக்சஸ் இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய லிங்க் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஜாயின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து ஆக்சஸ் இருக்கிறது அப்படின்னால மேபி என்னுடைய லிங்க் மூலமாக உங்களால் ஜாயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து டெய்லி செக்இன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே கொடுப்பாங்க. இது பேசிக் வந்து டெய்லி செக்இன். தென் வந்து மார்க்கெட் பிளேஸ் அந்த செக்ஷனுக்கு வந்து போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் இருக்கும். அந்த கேட்டகரிக்கு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்குமே உங்களுக்கு பாயிண்ட்ஸுமே கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் ஃபியூச்சர்லேயும் ஆட்ராப் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு அந்த டாஸ்க்குடைய டாபிக் அண்டு நம்ம என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டாஸ்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியும் காட்டுறேன். அண்டு குறிப்பாக சொல்ல போனால் இதே போலவே எல்லா டாஸ்க்கும் இருக்காது. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அது டாஸ்க் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் நினச்சிக்கோங்க. இது ஃபுல்லாக எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பண்ணுறேன். ஜாயின் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு இதில் என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹைலைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்குது, ஐ ஹவ் பீன் ஃபீலிங் ஆஃப் சின்ஸ் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன். எ பிட் ஆஃப் நாசியா ஹிட் மீ ஆஃப்டர் ஐ ஸ்டூட் அப் டு குயிக்லி. ஐ தாட் இட் வாஸ் நத்திங் பட் இட் ஹேசன்ட் கான் அவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸில் எது உங்களுக்கு வந்து சிம்டம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸில் இருக்கிற சிம்டம்ஸ் வந்துட்டு நர்சியா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நர்சியா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸாக வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அந்த டாஸ்க் வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து அன்லாக் ஆகிடும். நீங்கள் அதை அகைன் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் எல்லா டாஸ்க்குமே இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் இதில் நிறைய கேட்டகரியில் நிறைய டாஸ்க் இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகும். அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்குது, நிறைய டாஸ்க் இருக்குது. நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படின்னா டெய்லி ஒரு 5 to 6 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அது இப்படி கூட வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பட் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். தென் ஏர்னிங் செக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்னிங் பண்ண பாயிண்ட்ஸோடைய ஸ்டாட்ஸ் வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும்.
டெய்லி எவ்வளோ நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்னிங் பண்ணியிருக்கீங்க அண்டு அப்கமிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபெயிலான பாயிண்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுங்க. யூடியூசர் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும், ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ரெஃபரல் செக்ஷன், ரெஃபரல் போயிட்டு உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஃபியூ % பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அரௌண்ட் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது 10% பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ரெஃபரல்ஸ் மூலமாக. அடுத்தது பேட்சஸ். இந்த பேட்சஸ் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேட்சஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேட்சஸ் கொடுப்பாங்க அண்ட் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு பேட்சஸ் கொடுப்பாங்க. சிம்பிள், நீங்கள் வந்து பேட்சஸ் வந்து ஏர்னிங் பண்ணதுக்கப்புறம் கிளைம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்சஸ் வந்து கிடைச்சிடும். இந்த பேட்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காகவும் ஆக்ட் ஆகும். இந்த பேட்சஸ் மூலமாக உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து மல்டிப்ளையர் ஆகவும் சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து பேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டாஸ்க் அக்யூரேசியை பொறுத்துமே இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு பேட்சஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்ட் உங்களுடைய டாஸ்க்குடைய அக்யூரேசி வந்துட்டு 80% மேலே இருந்தது அப்படின்னா இந்த ஒரு பேட்சஸ் கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி உங்களுடைய அக்யூரேசி வந்து 80% இருந்ததுன்னா நீங்கள் வெல் நோன் பர்சன், உங்களுக்கு நல்ல ஒரு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய அக்யூரேசி குறையும் போது தான் உங்களுக்கு டோக்கன்ஸ் ஏர்ட்ராப்பும் குறையும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்கான டாஸ்க் எல்லாமே இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது மூலமாக நீங்கள் ஏஐ வந்து ட்ரைன் பண்ணும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த மார்க்கெட் ப்ளேஸ் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் டாஸ்க்கு பண்ணாமல் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தான் ரெஃபர் வச்சுருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்காது. நான் கிடைக்காதுன்னு சொல்லலை, மேபி இவங்க வந்து கொடுக்காம கூட போகலாம். ஏன்னா இவங்க வந்துட்டு யூட்டிலிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட், இவங்க டிசைட் பண்ணலாம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா கொடுத்து அவங்க வந்து யூசர்ஸுடைய கவுண்ட்ஸ் வந்து குறைக்க பார்ப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ரெஃபர் மட்டும் பண்ணாமல் நீங்களுமே டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்தது டிஸ்கார்டில் வந்து ஆக்டிவாக இருங்க. இப்போதைக்கு டிஸ்கார்டில் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, பட் ஃப்யூச்சரில் ரூல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி அதை வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ண முடியும். ஸோ தென் வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி கண்டென்ட்ஸ் அந்த சேனலை வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்ஸ் வந்து நல்ல கண்டென்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு டிஸ்கார்ட் ரூல்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராபபிளி நல்ல ஒரு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கேலக்ஸி, இப்போ ரீசெண்ட் டைமில் கேலக்ஸி டாஸ்க் எல்லாமே யூஸ்லெஸ் தான். நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கோங்க, அப்படி எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. எனக்கிட்ட நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, அது ஜஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் த டைம். ஜஸ்ட்டு ப்ரொமோஷனுக்காண்டி தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே வந்து ஏர்ட்ராப் கொடுக்க மாட்டேன்றாங்க கேலக்ஸி யூசர்ஸ்க்கு. ஓகே கேஸ், தட்ஸ் இட். நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் நிறைய கண்டென்ட் போடுவேன்.